தினதியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி மனம் திரும்பு. இந்த லென்த் காலத்தில் எவ்வளவோ ஊழியக்காரிங்க, குருக்கள், கன்னியர்கள் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று. ஒவ்வொரு வருஷமும் சொல்றாங்க. ஆனால் நம் மக்கள் மனம் திரும்பியதாக பெரிதாக தெரியவில்லை. திரும்புறது ஈஸி, மனம் திரும்புறது கஷ்டம். இன்னைக்கு அருள்நாதர் உங்களை பார்த்து கெஞ்சுகிறார். இன்னும் எத்தனை ஆண்டுகள் நீ இருக்க போகிறாய்? ஒவ்வொரு ஆண்டும் உன்னை மனம் திரும்பு என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா என்று கேட்கிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதலையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமங்கள் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பதில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனங்க, மனம் திரும்புங்கள். அப்படி திரும்பும் பொழுது உங்களுடைய எல்லா மீறுதல் பாவங்களை விட்டு திரும்பணும். சில பேர் மனம் திரும்புங்கள்னு சொன்னா, ஆண்டவரே நான் மனம் திறந்துட்டேன் ஆண்டவரே, இவங்கள்ட்ட பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு திரும்ப 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 அதே செய்யறாங்க. அப்படி திரும்ப திரும்ப அதையே செய்யும் பொழுது உங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதில்லை, உங்கள் கேடுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. ஆண்டவர் சொன்னார், உண்மையாக நீங்கள் மனம் திரும்புவீர்களேயானால் உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் உங்கள் கேடு காரணமாக அமைவதில்லை. உங்களுக்கு கேடு லேசா வராது. ஏன்னா நீங்க மனம் திரும்பிட்டீங்க, ஆண்டவரின் பிள்ளையாய் மாறிட்டீங்க. எனவே எனக்கு பிரியமான அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, எசேக்கியேல் 18:31 பார்க்கும் பொழுது, நீங்கள் துரோகம் பண்ணின உங்கள் எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி. ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க துரோகம் பண்ணின, நீங்க என்னெல்லாம் பாவம் பண்ணீங்களோ இவை எல்லாம் உங்கள் மேல தாங்க இருக்குது. நீங்க ஒருத்தர் அநியாயமா குறை சொல்லும் பொழுது, அநியாயமா அவரை பற்றி ஏளனம் பண்ணும் பொழுது, அந்த பாவம் அவர் மனம் நொந்து பேசுவது, ஆண்டவரிடம் அழுவது உங்கள் மேல் பாவமாய் அமரும், உங்கள் குடும்பத்தின் மேல் பாவமாய் அமரும், உங்கள் வம்சத்தின் மேல் பாவமாய் அமரும். ஏன்? உங்கள் ஜெபம் ஏறெடுக்காதபடிக்கு பாவமாய் அமரும். அதான் சொல்றாரு, நீங்கள் துரோகம் பண்ணின உங்கள் எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புதிய ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நீங்க பிறரை காயப்படுத்தும் பொழுது, நீங்கள் பிறரை தண்டிக்கும் பொழுது, நீங்கள் பிறரை வசைப்பாடும் பொழுது நீங்க சாகுறீங்க. நல்லா நினைச்சு பாருங்க, பாவத்துல சாகுறீங்க. நீங்க ஏன் பாவத்துல சாக வேண்டும் என்று தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். பாவத்துல நீ ஏன் சாகுற? ஊழியக்கார நண்பனே, ஊழியக்கார சகோதரியே, எதற்கு பாவத்துல சாகுறீங்க? நல்லா பிரசங்கம் பண்றீங்க, நல்லா பேசுறீங்க, உங்க வீட்டுல சமாதானம் இருக்கா? உங்க பிள்ளைகள் உங்கள் ஆலயத்திற்கு வருகிறார்களா? உங்கள் பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளாக இருக்கிறார்களா? உங்களுக்கு புதிய ஆவியை உண்டு பண்ணி கொள்ளுங்கள். ஒருவேளை உங்கள் மகன் உங்கள் மகள் திருந்தவே மாட்டேன்னா அவங்கள விலக்கி வச்சிடுங்க, வேண்டாம். அத்திமரம் கனி கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவர் அத்திமரத்தை வெட்டி போட சொல்லிவிட்டார், தூக்கி போட்டுருங்க, வேண்டாம். உங்கள் பேச்சை கேட்காத உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேச்சை கேட்காத உங்கள் மகன் மகள் உங்கள் வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்கள் ஏன் சாகணும்? நினைத்து பாருங்களேன். இது குறிப்பாக ஊழியக்காரங்களுக்கு முக்கியம், குருக்களுக்கு, கன்னியர்களுக்கு முக்கியம்.
நீங்கள் இருக்கிற துறவரத்திலே, நீங்கள் இருக்கிற குருத்துவத்திலே நீங்கள் ஏன் செத்து கொண்டு இருக்கிறீர்கள்? பாவம். நான் பெரிய ஆள், எல்லாம் பேப்பர் கப்பில் குடித்தா நான் கப்பில் என்ன பீங்காங்கப்பில் தான் குடிப்பேன். எனக்கு பீங்காங்கப்பில் தான் கொடுக்கணும். மக்களும் போய் அப்படியே கும்பிடு போட்டு ஃபாதர் ஃபாதர் சிஸ்டர் சிஸ்டர்னு கும்பிடு போகிறோம். ஏன்? ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கும். நல்லா நினச்சி பாருங்க. ஆண்டவர் சொன்னார், ஐ ஹவ் கம் டு சர்வ் பட் நாட் டு பி சர்வ். இது இயேசு சொன்ன வார்த்தை. நான் ஊழியம் செய்ய வந்தேன், ஊழியம் பெறுவதற்கு அல்ல. பெண்கள் போய் அப்படியே குருக்கள்கிட்ட ஊழியக்காரன்கிட்ட போய் அப்படியே விழுறது எதுக்குங்க? எதுக்கு அவங்கள்ட்ட போய் விழுறீங்க? விடாதீங்க. அவங்க ஆண்டவர் ஊழியக்காரங்க. நீங்கள் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்க டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. நீங்கள் மட்டும் சாகிறது இல்லாமல் அவங்களையும் பாவத்தில் சாக அடிக்கிறீங்க. எசேக்கியேல் 10:20 தெளிவாக சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். கேரண்டி. நீங்கள் மட்டும் பாவம் செய்கிறது இல்லாமல் உங்கள் குருக்களை, உங்கள் ஊழியக்காரர் சாகடிக்கிறீங்க. ஜான் ஜெபராஜ் எங்கே இருக்காருன்னு தெரியல, பாவத்தில் செத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பொண்டாட்டி 2 பிள்ளையை கொடுத்து அடுத்த பொண்டாட்டியை தேடிட்டு இருக்காரு, வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. சபை போயிடுச்சு. அவரால் கொண்டு வரப்பட்ட எத்தனையோ மக்களுக்கு கேத்தலிக்கு, சிஎஸ்ஐ, இசிஐலெல்லாம் பிடிச்சி அவர் ஒரு சபையை வச்சு ஒரு காணிக்கையை வாங்கிட்டு நல்லா பந்தாவாக கெத்தாக வளர்ந்துட்டு இருந்தார். இப்போ போயிடுச்சு. தரையில் உட்காந்து சாப்பிட்றாரு. இவர் வீடியோ பார்த்து தரையில் உட்காந்து சாப்பிட்றாரு. நான் ஜெட்டு வாங்க போகிற ஆண்டவர் சொன்னார், ப்ரைவேட் ஜெட்டு வாங்கணும். என்னாச்சு உங்கள் கனவு? ஆண்டவரில் நீங்கள் விசுவாசமாக இருங்க. பெண்ணாசை இருக்கக்கூடாது, பொன்னாசையும் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் ஆண்டவர் ஊழியக்காரங்களுக்கு வேண்டாங்கிறார். நான் எப்போ ஊழிய பாதையை ஆரம்பித்தேனோ, ஊழியத்தை எப்போ நோக்க ஆரம்பித்தேனோ, நான் என் மனைவியோடு இருக்கும் நேரமே கிடையாது. ஏன்னா ஒப்பு கொடுத்த பிறகு அது நினைப்பே வரமாட்டேன். ஜெபம் பண்ணணும், மக்களுக்காக ஜெபிக்கணும், இதுதான் ஞாபகத்துக்கு வராது. வயதுமாகிறது அல்லவா, வாலிபத்திலே நாம் இல்லை. நம் காலம் கடந்து கொண்டிருக்கிறது. சாவு. பாவம் செய்கிற ஆத்மா சாவு. அப்படின்னா ஏன் பாவம் செய்யணும்? உங்கள் கடமையை செய்யுங்க, பாவம் செய்யாதீங்க. எசேக்கியேல் 18:32 ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் பார்த்து மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நீங்களும் நானும் செத்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆட்சியில் இருக்கவங்க, நீதிபதிகள், ஐஏஎஸ், கலெக்டர், ஐபிஎஸ், மனம் திரும்புங்க. அது ஒரு பதவிங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஆண்டவர். அந்த பதவியை வைத்துக்கொண்டு எவ்வளோ ஆட்டம் போடுவீங்க? வேண்டாங்க. நியாயமாக இருங்க, மனம் திரும்புங்க, அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் பாவத்தில் சாவறத ஆண்டவர் விரும்புவதே இல்லை. ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க நீங்கள் பாவத்தில் சாவறது. ஆக்ட்ஸ் அப்போஸ்தலர் நடவடிக்கை 18:20 உங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொழுது மனம் திரும்பி குணம் அடைகிறீர்கள். அப்போ பாவம் செய்யும் பொழுது நீங்கள் குணம் இல்லாமல் இருக்கிறீங்க. உங்ககிட்ட குணம் இல்லை, நல்ல குணமே இல்லை, கெட்ட குணம், துர்நாற்றம். வாயை திறந்தா பச்சை பச்சையாக பேசுவாங்க சில பேர். நான் யார் தெரியுமா அப்படிம்பாங்க. நீ யோக்கியமா அப்படிம்பாங்க. நீ எப்படி இருந்த தெரியுமா அப்படிம்பாங்க. நம்மளை பற்றி சொல்லுவாங்க, அவர் சிகரெட் பிடிக்கிறார், குடிக்கிறார் எல்லாம் சொல்லுவாங்க. சும்மா அடிச்சு விடுறதானே ஒருத்தர் பேரை கெடுக்கிறதுக்கு. தயவு செய்து பேரை கெடுக்காதீங்க, மனம் குணப்படுங்கள். மார்க் 11:26 இவ்வாறு சொல்கிறது, நீங்கள் மனம் திரும்புவீர்களே ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தேவன் உங்கள் பாவங்களை மன்னியாதிருப்பாரா? நீங்கள் மனம் திரும்பினா பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்கள் பாவத்தை மன்னியாமல் இருப்பாரா? நிச்சயமாக மன்னிப்பார். இந்த லென்த்து காலத்திலே நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார்.
ஒரு சகோதரனை ரவுண்டு கட்டு அடிக்கிறாங்க. அவன் கூட பிறந்த சகோதரிகளும் அவளுடைய தாயாரும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. எதுக்குங்க? நீங்கள் ரவுண்டு கட்டி அடித்து என்ன சாதிக்க போகிறீங்க? உங்கள் சகோதரனை ஏளனப்படுத்த நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? உங்கள் மருமகளை ஏளனப்படுத்த என்ன சாதிக்க போகிறீங்க? வேண்டாங்க. பாவம் செய்கிறவெல்லாம் பாவத்தை விட்டுருங்க. பெண்ணாசை வேண்டாம். அடுத்தவங்களோட புருஷனை ஆசைப்படுறீங்க, 60 வயசுக்கு மேலே வேண்டாம். ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்களே அடுத்தவங்க பொண்டாட்டி ஆசைப்படுறீங்க, வேண்டாம். ஆண்டவருக்கு பிடிக்காது. பரிதானம் லஞ்சம் வாங்காதீங்க, ஆண்டவருக்கு பிடிக்காது. பிறரை பற்றி இழிவாக பேசாதீங்க, ஆண்டவரை பற்றி பிடிக்காது. ஆண்டவருக்கு பிடிக்காது. இழிவான காரியங்களை உங்கள் கண்களினால் பார்க்காதீர்கள், ஆண்டவருக்கு பிடிக்காது. இழிவான செய்திகளை காதுகளில் கேட்காதீங்க, ஆண்டவருக்கு பிடிக்காது. சகரியா 9:12 சொல்கிறது, நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, நீ சிறையில் அடைப்பட்டிருக்க, பாவம் என்ற சிறையில் அடைப்பட்டிருக்க, உனக்கு நம்பிக்கை இருந்தா அரணுக்கு திரும்பு. ஆண்டவரின் அரண், ஆண்டவரின் வார்த்தை கோட்டை போல, அரணை போல பாதுகாப்பா இருக்கிறது. அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். யாரெல்லாம் மனம் வருந்தி இனி நான் பாவம் செய்வதில்லை, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு என்ன கொடுக்கிறாரோ அது எனக்கு 3 வேளைக்கு போதும் எடுத்து பாருங்க, இன்றைக்கே நன்மையை தருவேன். இரட்டிப்பான நன்மை. உன் ஆத்துமாவிற்கு இரட்டிப்பான நன்மை, உன் மனதிற்கு இரட்டிப்பான நன்மை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஊழியக்காரனே, ஊழியக்காரிகளே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை யோசித்து பாருங்க. ஒவ்வொரு வருஷமும் இதே தான் சொல்லுமா, நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே மன்னிவிங்க, ஆண்டவரே கெஞ்சுங்களேன். ஆண்டவர்கிட்ட கெஞ்சினா போதாது, திரும்ப அந்த பாவத்தை செய்யாதீங்க. அப்படி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பரலோகம் நிச்சயம் என்று சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். அவ்வாறு செய்யும் பொழுது நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.